என்னங்க இன்னுமே அந்த த்ரெட் அண்ட் நீடில் வச்சு ஒரு லூப் டேர்ன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? அதாங்க டாசல் ரோப் சொல்லுவாங்க. ப்ளவுஸுக்கு பின்னாடி வந்து நாடான்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு கிளைண்ட் வந்து கேட்பாங்க, எனக்கு ரொம்ப சன்னமாக மெலிசாக தின்னாக வச்சு கொடுங்க ரோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரோப் வந்து எப்படி ஈஸியாக வந்து டேர்ன் பண்ணுறது? ஏன்னா த்ரெட் அண்ட் நீடில் வச்சு மேக் பண்ணுறது ரொம்ப டைம் கன்சியூமிங்க. இன்ஸ்டெட் நம்ம வந்து ஒரு லூப் டர்னர் ஒரு மேஜிக் டூல்னே சொல்லலாம். அந்த லூப் டர்னர் வந்து ஈஸியாக அஃபோர்டபுளாக வந்து மார்க்கெட்ஸில் வந்து கிடைக்கிது. ஒரு லாங் நீடில் கீழே வந்து மாட்டம் இருக்கும். அந்த லூப் டர்னர் வச்சு ஃபேப்ரிக்கில் எப்படி டர்ன் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு ஸ்கேலை வந்து ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணிவிட்டு அதோட லென்த் அண்ட் வித் அதே அளவுக்கு வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃபேப்ரிக் வந்து சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சோ இல்லை ஃபூட் அளவுக்கோ நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் நம்ம ஒரு லாங் நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதோடைய எண்டில் வந்து ஒரு ஹூக் காட்ட கொடுத்துருப்பாங்க. அதை ஃபேப்ரிக்கில் வந்து நல்லா கிளிப் பண்ணிவிட்டு அதான் மாட்டிக்கோங்க. மாட்டிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக வந்து புல் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி குட்டி குட்டி கட்ஸ் வந்து கொடுத்துருங்க அந்த எட்ஜஸில். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக வந்து டேர்ன் ஆகும். என்னங்க ரீல் ஓகேவா? அப்போ ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.